நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாடி அம்மா வாடி வண்டாட்டம் வாடி ஆத்தங்கார பக்கத்துல காத்திருக்கேன் வாடி தோ 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 தோ. நாங்க இப்படி எல்லாம் பலிஞ்சடு கூட ஆடுவோம் அந்த காலத்துல. இப்ப கூட தான் கிராமத்துல பிள்ளைங்கள்லாம் ஆடுதுங்க. நாங்க ஆடினாலும் நல்லா சாப்பிடுவோம். இதுகள்லாம் ஆடுதுங்களே தவிர சாப்பிட மறந்துடுதுங்க. ஏன் ஆத்தா காரியெல்லாம் உக்காந்துக்கிட்டு சீரியலா பாக்குறாளுங்க, பிள்ளைங்களுக்கு சோறு போட மறந்துடுறாளுங்க. பிள்ளை நேரத்துல சாப்பிடலன்னு வச்சுக்கிடுங்க, வயிற்றுல குடல் புண்ணு வந்துடும். என்ன சொல்லுவாங்க, அதை அல்சரும்பாங்கல்ல, அந்த அல்சரு. இந்த அல்சர் வந்துச்சு பொல்லாத வியாதி. ஒன்றும் சாப்பிட முடியாது, நாக்கு வெந்து போகும், குடல் வெந்து போகும். அதுக்கு அருமையான வைத்தியம் இருக்குது. ஆஹா, இந்த புதினா கீரை இருக்குல்ல, இது ஒன்றும் விலை வசந்ததெல்லாம் இல்லை, எல்லா இடத்துலையும் கிடைக்குது. கிராம பக்கத்துலலாம் நிறைய நாமளே போய் பறிச்சுக்கிட்டு வரலாம். இந்த புதினா கீரையில அவ்வளவு சத்து இருக்கு. குடல் புண்ணெல்லாம் அப்படி ஆத்திப்படும். இந்த பாருங்க, இந்த புதினா கீரையை நல்லா இலைய தழையெல்லாம் அழகாக உருவி எடுத்துட்டு அதோட கூட கொஞ்சம் இம்புட்டு புளி, இந்த புளியை கொஞ்சம் அடுப்பில் சுட்டுக்கிடுங்க. சில பச்சை புளியாக இருக்கும்ல, இதா இம்புட்டு புளியை எடுத்து அடுப்பில் சுட்டு வச்சுக்கிடுங்க. உளுத்தம்பருப்பு, பட்டை மிளகா, இம்புட்டு பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா செவக்க வறுத்துட்டு இதோட வச்சு அரைச்சு சோத்துல பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் சொல்லுவீங்க. இந்த புதினா கீரை சாப்பிட்டா இன்னும் ஒரு நல்ல விஷயம், நல்ல முடி வளரும். அது தெரிய மாட்டேங்குது எல்லாத்துக்கும். ஏதோ எண்ணெயை வாங்கி பூசுறாங்களே, புதினா கீரை வயிற்றுக்குள்ள போச்சுன்னா முடி அப்படி வளரும். கூந்தலிலே நெய் தடவி குளிர் முகத்தில் மை எழுதி காத்திருப்பாள் அண்ணன் மகள் லாலலா கல்யாண ஊர்வலமோ.